அடுத்ததாக நம்ம ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நமக்கு ப்ரோக்ராம் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மெமரி வர்ஸ் முதல்ல சொல்லுவாங்க. நாள் ஒன்று பரிசுத்தவானாய் எழும்புவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14. நாள் 2 நம்பிக்கையோடு எழும்புவேன். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபியமித்தேன். அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியின் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. சங்கீதம் 18:6. நாள் 3 ஜீவனடைந்து எழும்புவேன். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எரேமியா 11:6. நாள் 4 மேலே நோக்கி எழும்புவேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆனாலும் கடைசி காலம் தணிக்கும் போது ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழும்புவார்கள். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51-52. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. கூப்பிடுகிற எளியவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் அவர் இறங்கி சிறுமையானவர்களை அவர் ரட்சிப்பார். சங்கீதம் 72:13. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:9. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியம் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவிலே ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். 1 கொரிந்தியர் 55:51. முதல் நாள் தலைப்பு பரிசுத்தமாய் எழும்புவேன். 2ஆம் நாள் தலைப்பு ஜீவனோடு எழும்புவேன். 3ஆம் நாள் தலைப்பு ஜீவன் அடைந்து எழும்புவேன். 4ஆம் நாள் தலைப்பு மேலே நோக்கி எழும்புவேன். 5ஆம் நாள் தலைப்பு இயேசுவை சந்திக்க எழும்புவேன். ஜூனியர் பிள்ளை ஒரு நல்ல சாட்சி நமக்கு சொல்ல போகிறாங்க, கவனிச்சு கேளுங்க. நான் இங்கே விபிஎஸ் வரும்போது ஏசப்பா என்னை ரட்சிக்க மாட்டார், நான் பாவம் பண்ணேன்னு நினச்சேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை ஆதரித்து நான் இங்கே ஃப்ரைடே வந்துட்டு ஏசப்பா என்னைய அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாரு. தேங்க்யூ. நல்ல ஒரு சாட்சி. இது மாதிரி நிறைய பிள்ளைங்களை ஆண்டவர் இந்த விபிஎஸ் நாட்களில் தொட்டு இருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தலித்தாகுமி சிறு பெண்ணே எழுந்துரு, அந்த பாடலுக்கு இப்போ ஜூனியர் குட்டி தம்பி தங்கச்சியெல்லாம் வந்து அழகாக டான்ஸ் ஆட போகிறாங்க.
ஜூனியர் பிள்ளைங்க அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கு கிளாப் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிடலாமா? பெற்றோர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அருமையாக ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அடுத்தது அதே ஜூனியர் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு நாடகத்தை நடித்து காமிக்க போகிறாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து கண்டு மகிழ போகிறோம். ஜூனியர் உடைய ஸ்கிட் நமக்கு இப்போது ஆரம்பமாகுது. எழும்பிடுவோம். நான் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன். ஏசுப்பா வந்தாங்கன்னா எனக்கு தான் பெரிய gift கொண்டு வருவாங்க. அதுதான் உண்மை. இவ்வளோ மாதிரிலாம் நான் கிடையாதுப்பா. நானும் தான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுதேன், இது பைபிள் வாசிக்கிறேன். நான் சர்ச்சுக்கு காணிக்க டெய்லியும் கொடுக்குறேன். ஏசுப்பா வந்தாங்கன்னா எனக்கு தான் பெரிய பரிசு தருவாங்க. இது எங்கள் தாத்தா கட்டின சர்ச்சு. இது அந்த ஃபேன் எங்கள் சித்தப்பா வாங்கி போட்டது. இந்த டியூப் லைட் எங்கள் பெரியப்பா வாங்கி போட்டது. எங்கள் குடும்பமே இந்த சர்ச்சு தான். இவங்களோடையா நான் ஏகப்பட்ட பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க, ஏகப்பட்ட பேருக்கு கல்யாணம் கூட பண்ணி கொடுத்துருக்க. இல்லை ஏசுப்பா பார்க்காமையா இருக்காரு, எனக்கு தான் பெரிய கிஃப்ட் தருவார். ஏசுப்பா வந்துட்டாங்க. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏசுப்பா வந்துட்டாங்க எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏசுப்பா வந்துட்டாங்க எனக்கு இப்போ தான் நிம்மதி. ஏசு பண்ணுறது இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போது கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக மரித்தோர், உயிரோடு இருந்தோர் எல்லாரும் கடைசி நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கின்றனர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த கிரியைக்கேற்ற தக்க பலனை அடையும்படி ஒவ்வொருவருடைய பெயர்களும் இப்பொழுது அந்த ஞாபக புஸ்தகத்திலே இருக்கிறதா என்று சோதிக்கப்படுகிறது. அதிலே பெயர் யாருக்கெல்லாம் இருக்கிறது பார்க்கலாமா? உன் பெயர் என்ன? ஜெமிமா. உன் பேர் இதில் இல்லையே. உன் பேர் என்ன? கீர்த்திகா. உன்னோட பேரும் இதில் இல்லையே. அடுத்தது உன் பேர் என்ன? முத்தரசி. உன்னோட பேரும் இது இல்லை. தனுஸ்ரீ. உங்கள் 4 பேரோட பேருமே இதில் இல்லை. இவர்கள் பெயர் இல்லை என்றால் யாருடைய பெயர் தான் இருக்கிறது? சாமுவேல் மோனிஸ். ஆப்பிரிக்க மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னை தொட்ட இயேசுவுக்காக தானும் எழும்பி அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தின சாமுவேல் மோரிஸ். இப்போது அவர் தன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்கிறார். டேவிட் வில்லிங்ஸ்டன். இங்கிலாந்தில் இருந்து தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜனங்கள் எப்படியாகிலும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று தன்னுடைய மருத்துவ படிப்போடு மருத்துவ சேவையையும் தொடர்ந்து ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த டேவிட் லிவிங்ஸ்டன். இவர் இப்பொழுது தன்னுடைய பரிசை பெறுகிறார். சாது சுந்தர் சிங். சீக்கியராய் இருந்தாலும் கர்த்தர் தன்னை தொட்டபோது திபெத்திலும் மற்ற ஆசியாவின் பல பகுதிகளிலும் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த செல்வம் எல்லாவற்றையும் இயேசுவுக்காகவே துறந்து கடைசி வரை ஒரு சாதுவாகவே வாழ்ந்து தேவனுக்காக மிஷனரியாக பணி செய்த சாது சுந்தர் சிங் இப்போது முடிசூட்டப்படுகிறார். இப்போது அவருக்கான பரிசு அவருக்கு வழங்கப்படுகிறது. ஜடாஸ் கேடர். ஐடாஸ் கடர். மருத்துவ சேவை இல்லாத நாட்களில் நம்முடைய நாட்டில் பெண்களுக்கான மருத்துவ சேவை இல்லை என்ற நிலை இருந்தபோது தன்னுடைய மருத்துவ படிப்பை இந்தியாவில் உள்ள ஏழை பெண்களுக்காகவே செலவிட்டு சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஐடாஸ் கடர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்கிறார். ஏமி கார்மைக்கல். இவர்களை பற்றி அறியாதவர் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பெண்களுக்காகவும் ஏழை பெண்களின் நலனுக்காகவும் செலவிட்டு நம்முடைய பெத்தேல் ஃபெலோஷிப் அந்த அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இப்பொழுது தன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்கிறார். எட்வர்ட்ஸ் அமைப்பியார்.
இந்தியாவில் நம்முடைய ஏஜ் சபைகள் நிறுவுவதற்கு காரணமாயிருந்த எட்வர்ட் சமையார் அவர்கள் தன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்கிறார். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய பரிசை பெற்றுக்கொண்டிருக்க நாம் சற்று யோசிப்போம். நாம் பரிசு பெறுவோமா, இல்லாவிட்டால் பரிசு பெறுபவர்களை வேடிக்கையை நின்று பார்ப்போமா? இந்த விபிஎஸ் அமைப்பு உருவாவதற்கு காரணமான யூடித் மோர்கன் அம்மையார் இன்னும் பல பேர் இந்த சேவையில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய சுகத்தை மறந்து தங்களுடைய செல்வத்தை துறந்து அவர்கள் எழும்பினதால் இன்று நாம் கர்த்தரை ருசித்திருக்கிறோம். நாம் எப்பொழுது எழும்ப போகிறோம்? நம்முடைய பகுதிகளில் இன்னும் நாம் அறிந்திராத கிராமங்கள் உண்டே, இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படாத ஜனங்கள் உண்டே, ஒரு முறையாக்கிலும் இயேசுவை கேள்விப்பட்டிராத சிறு பிள்ளைகள் உண்டே. யார் போவார், யார் எழும்புவாய்? நாம் எழும்புவோமானால் இவர்களைப் போல நாமும் கனம் பெறுவோம். எழும்பாவிட்டால் அவர்களைப் போல ஏமாற்றத்தோடு நிற்போம். எழும்புவோமா? மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைய சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் வழங்கும் ஒரு நல்ல மைம் ஒன்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. பிள்ளைகள் வேகமாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.